நமது நாடு அடிமைப்பட்டிருந்த காலத்தில் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். இதில் பல்வேறு தேச தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டனர். நம் மக்கள் பலர் தம் இன்னுயிரையும் துறந்தனர். இதனை கண்ட நம் நாட்டு இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்படி போராடியவர்களில் கொடிகாத்த குமரனும் ஒருவர். கொடிகாத்த குமரன் பற்றியும் அவருடைய போராட்டங்கள் பற்றியும் இந்நாடகத்தில் காண்போம். என் பெயர் குமரன். என் பெயர் சிந்திரன். நான் குமரனின் நண்பன். என் பெயர் ராமன். நான் குமரனின் நண்பன். நாங்கள் பொதுமக்கள். நாங்கள் போராட்ட இளைஞர்கள். நாங்கள் ஆங்கிலேய காவலர்கள். நாங்கள் ஆங்கிலேய காவலர்கள். Go to place. Okay, குமார் நாங்களே காணாம. ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுவோம். இப்படியே சொல்லுங்க, நல்ல சத்தமா கோவமா சொல்லுங்க. ஓகே, ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுவோம். வெற்றி பெறுவோம். இல்லையே வீர மரணம் அடைவோம். பத்தாவது இல்லடா, அவங்க போராடுவாங்க. அவங்க சொன்னோனையும் நீங்க என்ன சொல்லணும்? ஆம், போராடுவோம் போராடுவோம் சொல்லி நீங்க சொல்லாமே இருக்கீங்க. அடுத்தது சுந்தரன் மாமா. கோழையாய் 1000 நாள் வாழ்வதை விட வீரமா ஒரு நாள் வாழ்ந்து போராடி இறப்பதே மேல். ஒரு நாள் வாழ்ந்து போராடி இறப்பதே மேல். ஆமா, நம் நாட்டு தலைவர்களை ஆங்கிலேயர்கள் சிறையில் அடைத்து விட்டனர். இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, நீங்க இளைஞர்கள் சொல்லுங்க. அதே மாதிரி சொல்லுங்க. இது ராமன் வணிகம் செய்ய வந்த வியாபாரியிடம் வியாபாரிகளிடம் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. குமரன், நீங்க 3 பேர் சேர்ந்து சொல்லுங்க. 3 பேர் இப்ப சேர்ந்து. கொடுமைகள் ஒழிய விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும். அடிமைத்தனம் ஒழிய
நாம் ஆங்கிலேய அரசின் அதிகாரிகளை கண்டு அஞ்சக்கூடாது. மாமா ஆங்கிலேய காவலர்கள் நிவேதா ஆங்கிலேய அரசுக்கு எதிராக ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போராட்டம் செய்வது தவறு. மீறினால் கடுமையான தண்டனை வழங்கப்படும். இல்லையே சிறை செல்ல வேண்டியிருக்கும். கையில் இருக்கும் கொடியை கீழே போட்டுவிட்டு ஓடிவிடுங்கள். இல்லை என்றால் தடியடி நடத்தப்படும். அப்ப ஓடிவிடுங்கள் நீங்க என்ன சொல்லணும்? போட மாட்டோம் போட மாட்டோம். குமரன் என்ன சொல்லணும்? தடியடி நடத்தணும்னு சொன்னாங்களா? நம்ம என்ன சொல்லணும்? தாராளமா அடித்துப்பார். நாங்க பயந்து ஓடுற புள்ளநரி கூட்டம் இல்லை. பதுங்கி பாயிர புலிகள் நாங்கள். போலீஸ் நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. அடி வாங்கியே சாக போறீங்க. குமரன் போர்க்களத்தையே பார்த்து பயப்படாத நாங்கள் உங்கள் தடிகளை பார்த்தா பயப்படுவோம். பயப்பட மாட்டோம். அடுத்து நீங்க போலீஸ் மாமா 3 பேருமே வாங்க. அது லாஸ்ட் டேல 3 பேரும். அச்சமில்லை அந்த அச்சமில்லை சொல்லுங்க மாமா. அச்சமில்லை அச்சமில்லை சொல்லுங்க. அச்சம் என்பது கீழே சொல்லுமா. மறுபடியும் அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் அடுத்து 35. இப்போ நீங்க தான் போலீஸ்காரங்க வந்து அடிக்கணும். அடிச்சுக்கோமா வாங்க. அது கடைசியா போராட்ட களம் சொல்லுங்க. சொல்லு போலீஸ்காரங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இவங்க போராட்டத்தை நிறுத்துற மாதிரி தெரியல. அடி வாங்கினாதான் அடக்குவாங்க. அடிக்கலாம். அந்த பக்கம் ஒரு ஆள் கத்துக்க. உயிர் நீத்த போதும் குமரன் கொடியை காத்தார். இதனால் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார். நன்றி வணக்கம்.